கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே மகிமைக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தே உம்மை ஆராதிக்க, பலம் தந்தே உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தே உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே மகிமைக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். வரங்கள் தந்தி உம்மை ஆராதிக்க, மேன்மை தந்தி உம்மை ஆராதிக்க, ஞானம் தந்தி உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்திய
ஆராதிக்க, எங்களை வாழ வைத்தீர். உம்மை ஆராதிக்க ஆண்டவரே. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே நீர் அருமையாக காத்து வந்தீர். ஒரு மாதம் அல்ல ஆண்டவரே, இந்த 2வது மாதத்திலும் ஆண்டவரே 17 நாட்கள் ஆண்டவரே நீர் ஜீவன் தந்து உம்மை ஆராதிக்கும் துதிக்க ஆண்டவரே நீர் மறுபடியும் இந்த இடத்தில் கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை தேவன் நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் வியாதியிலும் வேதனையிலும் இருக்கும்போது ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தையும் ஆண்டவரே ஆண்டவரே கனத்தையும் கொடுத்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த இடத்தில் நாங்கள் ஏறெடுக்கிற இந்த ஜெபத்தை ஆண்டவரே நீங்கள் அங்கீகரிக்க உங்களுடைய பிரசன்னம் துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் இருக்கட்டும். வந்து கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவரே துரிதமாய் கொண்டு வாங்க. எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் இந்த இடத்தில் வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. வந்தது வீணாக போகாதபடிக்கு ஒரு புதிய பலத்தோடும் புதிய ஆண்டவரே ஒரு அற்புதம் ஒரு அதிசயம் வாழ்க்கை நடந்து ஆண்டவரே அவர்கள் திரும்பி செல்லும் போது சந்தோஷத்தோடு உங்களுடைய பிரசன்னத்தோடு திரும்பி செல்ல நீங்கள் கிருபை செய்யுங்க. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. ಆಮೇನ್ ಆಮೇನ್ ಆಮೇನ್. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ 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 ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ನನಗೆ ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು. ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ನನಗೆ ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಏನೇನು ಕಷ್ಟ ಬಂದರೂ ನನಗೇನು ಚಿಂತೆ ಇಲ್ಲ. ಏನೇನು ಕಷ್ಟ ಬಂದರೂ ನನಗೇನು ಚಿಂತೆ ಇಲ್ಲ. ಯಾರೇನು ಹೇಳಿದರು, ಯಾರೇನು ಹೇಳಿದರು, ನಾ ಸೋತು ಹೋಗಲಾರೆ, ನಾ ಸೋತು ಹೋಗಲಾರೆ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ನನ್ನ ರಾಜ ಮುಂದೆ ಸಾಗುವ, ಜಯ ಧ್ವಜ ಹಾರಿಸುವ. ನನ್ನ ರಾಜ ಮುಂದೆ ಸಾಗುವ,
ನನಗೆಂದು ಜಯ 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 ಉಂಟು ಜಯ ಉಂಟು ಜಯ ಉಂಟು ನನಗೆ ಜಯ ಉಂಟು ಜಯ ಉಂಟು ಜಯ ಉಂಟು ಜಯ ಉಂಟು ಜಯ ಉಂಟು ಜಯ ಉಂಟು ನನಗೆ ಜಯ ಉಂಟು ಜಯ ಉಂಟು ಜಯ ಉಂಟು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ ನನಗೆಂದು ಜಯ ಜಯ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ ನನಗೆಂದು ಜಯ ಜಯ ஹல்லேலூயா. Hallelujah. அடுத்த பாடல் ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதுள்ளோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே,
ಹಾಲೆಲೂಯಾ. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ. ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ. ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ಹಸಿರು ಕಾವಲಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನಯಿಸುವನು, ತಂಪಾದ ಬುಗ್ಗೆಯಿಂದ ದಾಹದಣಿಸುವನು. ಹಸಿರು ಕಾವಲಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನಯಿಸುವನು, ತಂಪಾದ ಬುಗ್ಗೆಯಿಂದ ದಾಹದಣಿಸುವನು. ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಉಜ್ಜೀವಗೊಳಿಸುವನು, ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಉಜ್ಜೀವಗೊಳಿಸುವನು, ಉಜ್ಜೀವಗೊಳಿಸುವನು. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ. ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ವೈರಿಗಳ ಎದುರಲ್ಲಿ ಅವನ ಬಡಿಸುವನು, ನನ್ನಯ ತೀರದಲ್ಲಿ ಧೈರ್ಯ ಹಚ್ಚುವನು. ವೈರಿಗಳ ಎದುರಲ್ಲಿ ಅವನ ಬಡಿಸುವನು, ನನ್ನಯ ತೀರದಲ್ಲಿ ಧೈರ್ಯ ಹಚ್ಚುವನು. ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಶುಭವ ನೀಡುವನು, ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಕೃಪೆಯ ತೋರುವನು, ಕೃಪೆಯ ತೋರುವನು. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ
ஹalleluya. எல்லாம் எந்திரிச்சு நின்று நாம் சில நேரம் தேவனை ஆராதிக்கலாமா? ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். தேவன் அருமையாக நாம் கூப்பிடும் போதெல்லாம் தேவன் அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வருஷம் தொடங்கி 2வது மாதத்தின் 17 நாட்கள் தேவன் அருமையாக காத்து 18வது நாளில் கூட நம்மை இப்படியாக இவ்வனமாய் அவரை ஆராதிக்கவும் துதிக்கவும் தேவன் நம்மை சுகத்தோடு பலத்தோடு நம்மை வைத்திருக்கிறார். அதனால் எல்லாம் 2 நிமிஷம் நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிக்கலாமா? ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். ஹalleluya. என்னை நோக்கி கூப்பிடும் என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடும் என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும்
ஹalleluya. திருப்பாதம் நம்ம நம்பி வந்திருக்கிறோம். ஒருபோதும் கைவிடாத தேவன் அவர் நம்ம மத்தியில் இருக்கிறபடினாலே எல்லா வாயத்திலிருந்து நம் தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இயேசுவே நன்றி, இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 இயேசுவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் இயேசுவே. நன்றி ராஜா. ஹalleluya 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 ஹalleluya. துதிக்கிறோம் 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 இயேசுவே. ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தனிமையில் அழுத போதும் தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போதும் தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போதும் தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போதும் தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றும் இல்லையே. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமென்று சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமென்று சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. அவர் கிருபை இல்லாவிட்டால் நாம் இந்த இடத்தில் நின்றிருக்க மாட்டோம். அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் இந்த இடத்தில் வந்து உட்கார்ந்திருக்க மாட்டோம். அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் இந்த இடத்தில் சுகத்தோடு அவரை ஆராதிக்க முடியாது. நாம் ஒன்றும் இல்லை, ஆனாலும் தேவனுடைய கிருபை தான். நான் ஒன்றுமே இல்லை, ஆனாலும் தேவனுடைய கிருபை தான். அந்த கிருபை தான் இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறது. அந்த கிருபை தான் நம்ம உயிரோடு வைத்திருக்கிறது. ஹalleluya. 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 நன்றி நன்றி. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை
ஹalleluya ஸ்தோத்திர கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya நன்றி ராஜா பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே உடைய கிருபையினால தான் நான் இங்கே நிற்கிறேன் ஆண்டவரே இந்த வருஷத்தில் ஆண்டவரே உடைய கிருபைதான் எங்களை இதுவரைக்கும் வழி நடத்துறது ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே ஹalleluya 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 ஸ்தோத்திர கர்த்தாவே நீர் எங்களை மறக்கவில்லை ஆண்டவரே நாங்கள் மறந்து போது ஆண்டவரே நீர் எங்களை மறக்கவில்லை ஆண்டவரே நாங்கள் உங்களை நெருங்கி ஜீவிக்காத போது ஆண்டவரே நீங்கள் எங்களை மறவாமல் இதுவரைக்கும் நினைத்தீர்கள் நன்றி இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya 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 ஸ்தோத்திர கர்த்தாவே துதிக்கிறோம் எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே எல்ராய் எல்ராய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் எல்ராய் எல்ராய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி ராஜா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா பலவீன நேரங்களில் நந்தீரையா பலவீன நேரங்களில் தந்தீரையா சுகமான சுகமான கடும்புகள்
ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை சத்தத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே மகிமைக்கு பாத்திரம், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திரம், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்து உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், தெரிந்து கொண்டு உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்து ஜீவன் தந்து உம்மை ஆராதிக்கிறேன், வாழ வைத்து உம்மை ஆராதிக்கிறேன், தெரிந்து கொண்டு உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். எல்லாம் சேர்ந்து ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. துதிக்கலாமா இயேசுவே, நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya. நன்றி 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 இயேசுவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி 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 நன்றி. ஹalleluya. இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெசந்தா சிஸ்டர் அவர்கள் ஜெயிக்க முடிய கேட்டுக்கொள்கிறேன். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், அவரை கிருபை என்றும் உள்ளது. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா தேவனே கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே, இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, அப்பா இந்த ஓய்வு நாள் ஆண்டவரே, தேவனே கர்த்தாவே. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க துதிக்க மைமைப்படுத்த ஆண்டவரே. அப்பா எங்களை தகுதிப்படுத்த தேவனே உமக்கு கொடானு கொடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே, தேவனே கர்த்தாவே, கல்லும் மண் ஆண்டவரை பூஜித்து கொண்ட ஆண்டவரே, தேவனே கர்த்தாவே. அப்பா பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு இந்த ஸ்லாங்கத்தை கொடுத்ததுக்காக உமக்கு கொடானு கொடி நன்றி செலுத்துகிற இயேசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே,
கர்த்தாவே இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஆரம்பத்திலிருந்து ஆண்டவரை முடிகிற முட்ட ஆண்டவரை நீர் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. அப்பா இந்த இடத்துல ஆண்டவரை இறங்கி ஆண்டவரை தேவனே கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தினால ஆண்டவரை ஒருத்தரையும் நிரப்பி ஆண்டவரை தேவனே கர்த்தாவே உம்முடைய அக்னியால அபிஷேகத்தினால நிரப்புங்க ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா முழுவதும் ஆண்டவரே அப்பா தேவனே கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்கிறாய் ஏசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஓ ரீகா பாலா ரீ பாலா ரீகா லராபா ஓ ரீமா ஷகோலா ரீகா லராபா தி பாலா ராஷத்தோலோ ரீகா லராபா நேஹி வேலா ராகோலா ராமாலே ரீகா லராபா ஷிபாலா ரீகா லராபா ஓ ரேகே மா சகோலா ரகா லராபா லீபாலா ரீகா லராபா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல இறங்குங்கப்பா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இந்த சபையை ஆசீர்வதிங்க இயேசப்பா. அப்பா தேவனே கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே எந்த இயக்கத்தோடு வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா மனுஷர் முகத்தை பார்க்குவாங்க ஆண்டவரே, நீர் இருதயத்தை பார்க்கிற தேவன் இயேசப்பா. அப்பா ஒருத்தருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவன் நீர் ஒருவரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா தேவனே அப்பா இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா எந்த ஆண்டவரே தேவனே கர்த்தாவே துன்பத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு வந்திருக்கிறாங்களோ அப்பா, வியாதியோடு வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல இந்த கடந்து போறப்ப ஆண்டவரே ஒரு விடுதலையோடு ஒரு ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே ஒரு கிருபையோடு ஆண்டவரே ஒரு சமாதானத்தோடு ஆண்டவரை கடந்து போக முடிய கிருபை செய்யுங்க இயேசப்பா. அப்பா குமாரன் விடுதலை ஆக்கின மெய்யான விடுதலைன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா விடுதலை ஆக்குங்க இயேசுவே. அப்பா தேவனே கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆத்துமகளை தாருங்கப்பா. அப்பா தடைப்பட்டு போய்க்கிற ஆத்துமகளை நீர் கொண்டு வாருங்க இயேசுவே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஜீவனுக்கு ஈடான ஆத்துமகளை தாருங்கப்பா. அப்பா தேவனே கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா எத்தனையோ ஆத்துமகளை அழிஞ்சு கொண்டு இருக்குதுப்பா. அந்த ஆத்துமகள் எல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கணும் இயேசுவே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா ஒருத்தருடைய அப்பா தேவனே கர்த்தாவே இயேசுவே. அப்பா ஒருத்தருடைய கருத்தையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. கை பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே காற்றை நீ காண மாட்டாய், மழையை நீ பார்க்க மாட்டாய், வாய்க்கால்கள் நிரப்பப்படும் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே வந்திருக்கிற ஒருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஊழியக்கார குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஊழியக்கார நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சபையை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே ஊழியக்கார ஆண்டவரே தேவனே கர்த்தாவே எந்தெந்த காரியத்துக்காக ஆண்டவரே தேவனே கர்த்தாவே ஜபித்து கொண்டே இருக்கிறாங்களா ஆண்டவரே அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா ஒரு வார்த்தைகள் ஆண்டவரை சொல்லி ஜெபிக்கிறப்ப ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. வியாதிகள் விடுதலை ஆகட்டும் இயேசப்பா. அப்பா பேய்கள் ஓடட்டும் இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா ஊழியக்கார இல்ல ஆண்டவரே, நீங்க அவங்கள மறுத்த ஆண்டவரே அப்பா தேவனே கர்த்தாவே நீங்க வெளிப்படணும் ஆண்டவரே. நீங்க வெளிப்படணும் இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா எந்த இடத்துல ஆண்டவரே அப்பா தேவனே கர்த்தாவே விடுதலை கூட்டங்கள் ஆண்டவரை வைக்கிறாங்களா ஆண்டவர் அந்த இடத்துல எல்லாம் விடுதலை உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா என்னுடைய நாமத்தில் நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன்னு சொன்னீரே இயேசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே நாம இந்த நேரத்தில் நாங்க உம்மை கெஞ்சி கேட்டுக்கிறோம் இயேசப்பா. அப்பா தேவனே கர்த்தாவே இது ஒரு விடுதலை கூட்டமா நீங்க ஆசீர்வதிக்கணும் இயேசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா நல்ல ஆரோக்கிய பாக்கியத்தை கட்டளிடுங்க இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா மகன் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. அப்பா எல்லா ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அப்பா ஆரம்பத்தில் இந்த முடிகிற முட்ட ஆண்டவரை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நீங்க நடத்து கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே எல்லா பொறுப்பு நீர் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்க சிறுகணும் ஆண்டவரே நீங்க பெருகணும் ஆண்டவரே. துதிகன மகிமை உமக்கு ஒரு வார்த்தைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு பிதாவே. உட்காருவோம். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? தூங்கிட்டு இருக்கிறீங்களா? பரவாயில்ல, எல்லாம் முடிச்சிட்டு இருக்கிறீங்க.
ஆனால் இங்கே நல்ல நாஸ்தா சாப்பிட்டுட்டு தூக்கம் வருது என்னென்னு நினச்சிட்டு சிஸ்டர் ஒரு நாள் இடத்த மாற்றினாங்க. அது என்னடா என்ன ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் நாளைக்கு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் வந்து வேதா அவங்க வீட்டில் 7:30 மணிக்கு யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அவங்க வந்துடுங்க. 7:30 மணிக்கு அவங்க வீட்டில் காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங். ಟ್ಯೂಸ್ಡೇ ಉಪವಾಸ ಜಪಂ, ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಂಗಳವಾರ ಬೆಳಗ್ಗೆ, ಮತ್ತು ಶುಕ್ರವಾರ ಪ್ರಾರ್ಥನೆ ಇರುತ್ತೆ, ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾವ ಮನೆಯಲ್ಲಿರುತ್ತೆ. ನೀವು ಯಾರೆಲ್ಲ ಫ್ರೀಯಾಗಿದ್ದೀರೋ ಅವರೆಲ್ಲ ಬಂದುಬಿಡಿ. சனிக்கிழமை நீங்கள் காத்திருப்பு ஜெபத்துக்கு வாங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். 7 மணிக்கு வந்தீங்கன்னா சர்ச்சை க்ளீன் பண்ணணும், 7:30 மணிக்கு வந்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணலாம். அதனால் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எந்த டைமுக்கு வரணும்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. வந்துட்டு நீங்கள் எப்படி, ஏன்னா ஒவ்வொரு காரியம் ஆண்டவருக்காக செய்கிற காரியம் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார். ஒருவனுக்கு ஒரு ಸಿರಿಯ ಗ್ಲಾಸಲ್ಲಿ நீங்கள் ಒಂದು ಲೋಟ ನೀರು ಕೊಟ್ಟರು ದೇವ್ರು ಅದನ್ನೇನು ಮಾಡ್ತಾರಂತೆ ಅಲ್ಲಿ ಬರೆದಿರ್ತಾರೆ. இவரேன் ಮಾಡಿದ್ದಾರೆ, ஆமாம் ஒரு கிளாஸ் தண்ணி என்ன பண்ணியிருக்கிறா அப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. அதுபோல் ದೇವನಿಗಾಗ ದೇವರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಮಾಡೋ ಕಾರ್ಯ ಯಾವುದಾಗಿದ್ದರೂ ಅದು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗೋದೇ ಇಲ್ಲ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅದರ ಫಲ ಖಂಡಿತವಾಗಿ ನಮಗೆ ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ. ಅದರಿಂದ ನೀವು 7 ಗಂಟೆಗೆ ಬಂದರೂ ಸರಿ, 7:15 ಬಂದರೂ ಸರಿ, ಇಲ್ಲ 8 ಗಂಟೆಗೆ ಬಂದರೂ சரி. அதனால் நீங்கள் வந்து சனிக்கிழமை வாங்க. இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு ಸಂಡೇ ಕ್ಲಾಸ್ இருக்கும். 5 ಗಂಟೆಗೆ 5:15ಗೆ ಸಂಡೇ ಕ್ಲಾಸು, 7 ಗಂಟೆ 7:15ಗೆ ಕನ್ನಡ ಆರಾಧನೆ ಇರುತ್ತೆ. ಯಾರಿಗೆಲ್ಲ ಕನ್ನಡ ಅರ್ಥ ಆಗಲ್ವೋ ಅವರೆಲ್ಲ ಬನ್ನಿ, ಯಾಕಂದರೆ ಕನ್ನಡ ಕಲ್ತ್ಕೋಬೋದು ಅಲ್ವಾ? ಇವಾಗ ನಿಮಗೆ ತಮಿಳು ಅರ್ಥ ಆಗತ್ತೆ ತಾನೇ? ನೋಡಿ, ತಮಿಳ್ ಸರ್ವಿಸ್ಗೆ ಬಂದ್ರಿ, ತಮಿಳು ಅರ್ಥ ಆಗತ್ತೆ. ಅದೇ ಥರ ಕನ್ನಡ ಬರಲಿಲ್ಲ ಅಂದರೆ ಕನ್ನಡ ಸರ್ವಿಸ್ಗೆ ಬನ್ನಿ, ಕನ್ನಡ ಅರ್ಥ ಆಗತ್ತೆ. ಅದರಿಂದ ನೀವು ಬನ್ನಿ. வாங்க 7 மணிக்கு வாங்க. வந்துட்டு தேவனை நாம் ஆராதிக்கலாம். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடும்போது தேவனுக்கு மகிமையாய் நாம் காணிக்கை செலுத்துவோம். ஒரு கன்னட பாடலை பாடுங்க சார். நேற்றுக்கு தூங்கிட்டு போகிறாங்க புது பாட்டுன்னு. ஆசிரியம் நீனே ஏசையா பாடணுமா? சரி. ಆಶ್ರಯವೋ ನೀನೇ ಏಸಯ್ಯ, ನನ್ನ ಆಧಾರವು ನೀನೇ ಏಸಯ್ಯ. ಆಶ್ರಯವೋ ನೀನೇ ಏಸಯ್ಯ, ನನ್ನ ಆಧಾರವು ನೀನೇ ಏಸಯ್ಯ. ಆರಾಧನೆ 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 ಆರಾಧನೆ
கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ரூத் மேரி அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதித்துமை சோதரிக்கிறோம். அப்பா, என்னை எங்களை சுகபலத்தோடு கூட கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்த எல்லாமுடைய இரக்க தயவுகள் கிருவிகளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி. இந்த வழியிலே எங்களை முழுதுமாய் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, காணிக்க கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரை கொடுத்த ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களை ஆசீர்வதித்து எதெல்லாம் சமூகத்தில் இன்றைக்கு விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறார்களோ அத்தனையும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யவோ நம்முடைய செபிக்கிற விசேஷத்தனமாய் கர்த்தாவே, நம்முடைய தெய்வ பிரபு சகோதரி அந்தலார ஊதியரி கௌதரி அந்தலார் அத்தியா உங்களுடைய மெசண்டவரை வார்த்தைக்கு முன்பதாக நீங்கள் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறீங்க. ஆண்டவரை, நீர் எங்களோடு கூட நீர் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளை எங்களுடைய இறுதிய பலகையிலே நாங்கள் எழுதி கொள்ள ஆண்டவரே, அதன்படி நடக்க என்ன எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஐயா, அதை நாங்கள் மறந்து கேட்டு கேட்காததை போல் இருந்து விடாதபடி, காரணம் ஒவ்வொரு வார்த்தைக்கு நாங்கள் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட கர்த்தாவே, ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்கிற நாங்கள் ஆண்டவரை எங்களுடைய சிந்தனையை செதற விடாதபடி, நித்தன்ற தூக்கத்துக்கு எங்களுடைய நேரங்களை ஆண்டவரை எங்களுடைய நேரங்களை விட்டு விடாதபடி உங்களுடைய வார்த்தைகளை உன்னிப்பாய் கவனித்து அதன்படி செயல்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரை, பேச போகிற நம்முடைய மகனை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. அவர் எடுத்து இன்னும் பயன்படுத்த வேணும்னு செபிக்கிற உங்களுடைய மகனோடு கூட உங்களுடைய தெய்வ பிரசனம் இருப்பதே ஆண்டவரே, நீர் உமோடு கூட ஆண்டவரை உங்களுடைய மகனோடு கூட நீர் இருப்பதே நீ தெட்டும் தெளிவுமா நீர் வெளிப்படுத்திக்கிறதாவே இதுவரைக்கும் நீ நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. இனியும் நடத்தி நீர் ஆசீர்வதிக்க வேணும்னு செபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிறுவர் கொண்டு பெரியவர்கள் கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிக்க வேணும்னு செபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு கலந்து கொள்ள முடியாமல் போன ஒவ்வொரையும் கரத்தில் கொடுக்குறோம். சூழலுமே நீர் அறிந்திருக்கிறீங்க, மன்னித்து மறந்து கர்த்தாவே இந்த ஆசீர்வாதத்தை நீர் அவருக்கும் கொடுக்கவும் நம்முடைய செபிக்கிறோம். கர்த்தாவே, நம்முடைய பாதத்தில் எங்களை முழுதும் ஒப்பு கொடுத்து தாழ்மொழி செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். வெறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம்
ஹல்லேலூயா. அநேக நேரம் நாம் தேவனிடத்தில் அநேக காரியங்களை நாம் சொல்லுகிறோம். அநேக காரியங்கள் நாம் சொல்லுகிறோம் என்றால், நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கும்போது தேவனிடத்தில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கேட்குறீங்க இல்லைங்களா? தேவனிடத்தில் நீங்கள் ஒன்று கேட்குறீங்க. அப்போது கேட்கும்போது கேட்டு எத்தனை பேர் பதிலுக்காக காத்திருக்கிறீங்க? கேட்டு எத்தனை பேர் பதிலுக்காக காத்திருக்கிறீங்க? அநேக காரியங்களை நாம் கேட்குறோம். கேட்டுட்டு நாம் என்ன பண்ணிடுறோம்? அநேக நேரம் பதிலுக்கு நம்ம காக்கிறதில்ல. நீங்கள்லாம் காப்பீங்க, என்ன பரிசுத்தவான்கள். நாங்கள்லாம் கொஞ்சம் அரைகுறை விசுவாசிகள். கொஞ்ச நாள் நமக்கு பதில் தெரியாட்டி வராட்டி நம்ம என்ன பண்ணிடுவோம்? அடுத்ததாக வேறு ஏதாச்சும் கேட்கலாமா, இல்லை நம்ம ஏதாச்சும் பிரயாசம் பண்ணலாமா, நம்ம வேறு ஏதாச்சும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரா, இல்லை நம்மளே யோசிப்போம், இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற பதில், இதற்காக நம்ம ஏதாச்சும் நம்ம செஞ்சிடலாமா அப்படின்னு அநேக யோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளே என்ன பண்ணிகிட்டே இருக்குது. ಆಮಾಂ ಅಲ್ವಾ? ದೇವ್ರ ಹತ್ರ ನಾವು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೇಳ್ತೀವಿ, ಆದರೆ ದೇವರ ಉತ್ತರಕ್ಕಾಗಿ ನಾವೇನು ಮಾಡಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ನಾವು காயோதில்லை. அது நம்ம கேட்கறதுக்கு நம்ம என்ன இருக்கிறதில்ல, அவ்வளோ பொறுமையும் இருக்கிறதில்ல, அவ்வளோ தாழ்மையும் நமக்கு இருக்கிறதில்ல. தேவன் நமக்கு கேட்டோன்னே நமக்கு என்ன பண்ணிடணும், நமக்கு ஆன்சர் வந்துடணும். இதை கேட்டோன்னே ஆண்டவர் நமக்கு ஆன்சர் வந்துடணும். ஆண்டவர் வேண்டான்னு சொன்னால் கூட இது ஆண்டவர் பேசல, வேறு யாரோ பேசுகிறாங்கன்னு கூட நினைப்போம். கேட்டோன்னே ஆண்டவர் இல்லை, இது உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு என்ன ஆயிடுது? ஓ இல்லையே, இது ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன பண்ணியிருக்க மாட்டா, அப்படி பேசியிருக்க மாட்டா, அப்படி நம்முடைய யோசனையாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் அதற்காகவே நம்ம ஜெயித்து கொண்டு இருக்கலான்ட்டு இன்னும் 2 வருஷம் அதற்காகவே என்ன பண்ணிகிட்டு இருப்போம், கேட்டுகிட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எப்போவோ என்ன பண்ணியிருப்பார், பதில் கொடுத்துருப்பார். சில நேரம் இது ஒரு பக்கம் இருந்தாலும், சில நேரம் அநேக காரியங்கள் நம்ம ಆಂಡವರ್கிட்ட ಕೇಳவே ಮಾಟೋಂ. ದೇವರ ಹತ್ರ ನಾವೇನು ಮಾಡಲ್ಲ, ನಾವು ಕೇಳೋದೇ ಇಲ್ಲ. ನಾವೇ ಪ್ರಯಾಸಪಟ್ಟು ಮತ್ತೆ ನಮಗೇನಾದರೂ ಆದಮೇಲೆ ನಾವೇನು ಮಾಡ್ತೀವಿ, ಓ ದೇವ್ರ ಹತ್ರ ಅಯ್ಯೋ ನಾನು ದೇವ್ರ ಹತ್ರ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ನಾನು கேடிருவேக்கு, ஆண்டவரிடத்தில் நான் கேட்டிருக்க வேண்டுமே என்று. ஆனால் நீங்கள் தாவீது ராஜாவை பார்க்கும்போது அவர் யுத்தத்துக்கு போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவாடியா, முதலாவது ஆண்டவரிடத்தில் அவர் கேட்பார் இல்லைங்களா? 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை நோக்கி கேட்டபோது, கர்த்தர் போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். ஆமா, நீ போ, அவர்களை உன் கையில் நான் என்ன பண்ணுவேன்னா ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் உடனடியாகவே அங்கே என்ன பண்ணுறாரு, பதில் கொடுக்குறார். நீ என்ன பண்ண, நீ போ. அப்போ தாவீது 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் ಕನ್ನಡದಲ್ಲಿ ವಾಸಿಸಿರಂಗ. ನಾನು ಫಿಲಿಸ್ಟಿಯರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೋಗಬಹುದೋ, ಅವರನ್ನು ನನ್ನ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಿಯೋ ಎಂದು ಕೇಳಲು ಆತನು, ಹೋಗು, ನಾನು ಅವರನ್ನು ನಿನ್ನ கைக்கு ஒப்பிசுவேனு என்று உத்தர கொட்டனு. ಹೌದು. அப்போ அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ போ என்று அவர் சொல்றாரு.
போவோம் அப்படின்னு சொன்ன பின்னாலையும் மறுபடியும் பெலிஸ்தர்கள் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் இவனை என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேலுக்கு விரோதமாக திரும்ப, இல்லை தாவீது ராஜாவுக்கு விரோதமாக திரும்ப என்ன பண்ணுறாங்க, வராங்க. மறுபடியும் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. ಫಿಲಿಸ್ಟಿಯರು ಇನ್ನೊಮ್ಮೆ ಬಂದು ಅದೇ ತಗ್ಗಿನಲ್ಲಿ ಸುಲಿಗೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ದಾವೀದನು ತಿರುಗಿ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ವಿಚಾರಿಸಿದಾಗ ಆತನು ಅವನಿಗೆ, ನೀನು ಅವರನ್ನು ಬೆನ್ನಟ್ಟಬೇಡ, ಅವರ ಎದುರಿನಿಂದ ತಿರುಗಿಕೊಂಡು ಹೋಗಿ ಬಾಕಾ ಮರಗಳಿರುವ ಕಡೆಯಿಂದ ಅವರ ಮೇಲೆ ಬೀಳು. ಆ ಮರಗಳ ತುದಿಯಲ್ಲಿ ಹೆಜ್ಜೆಗಳ ಸಪ್ಪಳವು ಕೇಳಿಸುವಾಗಲೇ ದೇವರು ಫಿಲಿಸ್ಟಿಯರ ಸೈನ್ಯವನ್ನು ಸೋಲಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಿನ್ನ ಮುಂದಾಗಿ ಹೊರಟನೆಂದು ತಿಳಿದುಕೊಂಡು ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೊರಡು ಅಂದನು. பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது யுத்தத்திற்கு புறப்படு. ஆமா, நீ என்ன பண்ணு, நீ எப்போ போகணும், எப்போ யுத்தம் செய்யணும் என்று ஆண்டவர் தாவீதை அவர் சொல்கிறாப்படி, நீ இப்படி சத்தம் வரும்போது நீ என்ன பண்ணு, நீ வந்து நீ புறப்பட்டு நீ போ என்று அவர் திட்டவட்டமாய் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தாவீதுக்கு பதில் கொடுக்கிறார். இப்படி பதில் கொடுக்கிற ஆண்டவர் இப்படி பதில் கொடுக்கும்போது கூட மறுபடியும் நீங்கள் சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். சங்கீதம் 22:1. என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும், எனக்கு உதவி செய்யாமலும், நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமல், நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை நீங்கள் கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர், ஏன் தூரமாய் இருக்கிறீர். அந்த இடத்துல பார்க்கிறோம், தாவீது கேட்குறாப்படி, ஆண்டவர் சொல்கிறாப்படி, நீ எப்படி யுத்தத்துக்கு போகணும்னு கூட பேசுகிறாப்படி. இந்த இடத்துல அதே தாவீது தான் சொல்கிறாப்படி, ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை விட்டு தூரம் நீ போய்விட்டே, இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது தாவீது அவர் அழுத போது ஆண்டவர் உடனடியாக என்ன பண்ணல, அந்த இடத்துல கேட்கல. ஆண்டவர் உடனடியாகவே அந்த இடத்துல அவருக்கு கேட்கல. அவர் இன்னும் அந்த பிரச்சனையில் இருக்கும்படினால தான் என்ன பண்ணுறா அப்படியா, அவர் கூக்குரல் விடுகிறார். இது கன்னடத்தில் வாசிங்க. ನನ್ನ ದೇವರೇ, ನನ್ನ ದೇವರೇ, ನನ್ನ ದೇವರೇ, ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಿದ್ದಿ, ನೀನು ಯಾಕೆ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡದೆಯೂ ನನ್ನ ಕೂಗನ್ನು ಕೇಳದೆಯೂ ದೂರವಾಗಿದ್ದಿ. ನನ್ನ ದೇವರೇ, ಹಗಲಿನಲ್ಲಿ ಮೊರೆ ಇಡುತ್ತೇನೆ, ಪ್ರತ್ಯುತ್ತರವೇ ಇಲ್ಲ, ಇರುಳಿನಲ್ಲಿಯೂ ನನಗೆ ಉಪಶಮನವಿಲ್ಲ. ನಾನು ಹಗಲಲ್ಲೂ ನಾನು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಸಾಯಂಕಾಲ ಯಾವುದು ರಾತ್ರಿಯಲ್ಲೂ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು, ಆದರೆ ನನಗಿನ್ನ ಏನು ಬರಲಿಲ್ಲ, ಉತ್ತರ ಕೊಡಲಿಲ್ಲ. அப்போ தேவன் எல்லா காரியத்துக்கும் உடனடியாகவே பதில் கொடுப்பார் என்கிற எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಿಗೂ ಎಲ್ಲ ಪ್ರಶ್ನೆಗೂ ದೇವರು ತಕ್ಷಣ ಉತ್ತರ ಕೊಡ್ತಾರಂತ ಹೇಳಿ ನಾವೇನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ನಾವು ಇಟ್ಕೊಳ್ಳೋಕ್ಕಾಗಲ್ಲ. ஏனென்றால் தேவன் அவர் எப்போ கொடுக்குறாரோ அவர் கரெக்ட் டைமில் தான் ஆன்சர் கொடுப்பார். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் ஒருபோதும் இன்றைக்கே உங்களுக்கு என்ன பண்ணிடணும், இன்னும் ஆன்சர் கொடுக்கணுன்னு தேவையே இல்லை. ஏனென்றால் இன்றைக்கே ஆன்சர் கொடுத்துட்டா உங்களுக்கு வேறு ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. இன்றைக்கி ஆன்சர் கொடுத்துட்டா வேறு பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. அதனால தான் ஆண்டவர் சிலரெல்லாம் என்ன பண்ணுவார், சிலரெல்லாம் எப்போ கொடுக்கணுமோ அப்போல்லாம் கொடுக்குவார். நேற்று கூட ஒரு அம்மா வந்துருந்துச்சு.
வந்து அந்த அம்மாவுக்கு பேய் ஓட்டுறக்கே 9 மணி ஆயிடுச்சு. நாங்கள் வந்தது காத்திருப்பு ஜபத்துக்கு. அது அம்மா வந்துச்சு. சரி வரட்டும் பரவாயில்லன்னா அப்புறம் உட்காந்துட்டு பேய் ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் அது போருக்கு 9 மணி அனுப்புனால தான் அப்புறம் ஜபம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு போனோம். இந்த அம்மாவுக்கு இது முதல் தடவை, அதுக்கு முன்னாலேயே ஓட்டி இருக்குது. ஆனாலும் போயிட்டு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுக்கோ, அப்புறம் திரும்ப நம்ம ஓட்டணும். அதனால இவங்களுக்கெல்லாம் உடனடியாக ஆண்டவர் உத்தரவு கொடுத்துட்டாருன்னா திரும்ப ஒன்று 4 பேர்த்த கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அது மாதிரி நமக்கெல்லாம் சில ஆன்சர்ஸ் எல்லாம் ஆண்டவர் இமீடியட்டாக கொடுத்துட்டாருன்னா நமக்கு என்ன ஆயிரும், நம்ம இன்னொரு 4 பிரச்சனையில் போய் உக்காந்துட்டு அப்புறம் அங்கே அழுதுட்டுருப்போம். அதனால நீ இதுலேயே கொஞ்சம் நேரம் இருப்பா, ಇದರಲ್ಲೇ ನೀವು ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಇರಿ, ಇದರಲ್ಲೇ ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಕೇಳಿ ನಾನು ಉತ್ತರ ಕೊಡುವಾಗ ನಾನೇನು ಮಾಡ್ತೀನಿ, நான் தக்க சமயத்தில் நிಮಗೆ உத்தரವನ್ನು ಕೊಡ್ತೀನಿ. அப்போ ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு அவர் என்ன பண்ணுவார், அவர் நமக்கு என்ன ஆன்சர் கொடுக்கணுமோ, என்ன பதில் கொடுக்கணுமோ அதை அவர் கண்டிப்பாக அவர் கொடுப்பார். தாவீதுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. ஆனாலும் சொல்கிறாரு, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர், நான் இரவும் பகலும் இடத்தில் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு இன்னும் இல்லை, இன்னமும் உத்தரவு இல்லை. சில உத்தரவு ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைப்பாரு, ஆனால் நம்ம வேற ஏதோ டைரெக்ஷனில் உட்காந்துட்டு இருப்போம். இந்த இஸ்ரேல் மக்களும் அப்படி தான் இருந்தாங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை. ಆಗ ಗಿದ್ಯೋನನು ಅವನಿಗೆ, ಸ್ವಾಮಿ ಯೆಹೋವನು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದರೆ, ಯೆಹೋವನು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದರೆ ನಮಗೆ ಇದೆಲ್ಲ ಯಾಕೆ ಸಂಭವಿಸಿತು? ಹೌದು, ಇದೆಲ್ಲ ನಮಗೆ ಯಾಕೆ ಸಂಭவிಸಿತು? ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, நான் செபிக்கிறேன், நான் அப்படி பண்ணுறேன், நான் உபவாசம் போடுறேன், ஆனாலும் ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குதுன்னு அநேகருக்கு இந்த கேள்வி இருந்தே இருக்குது. இல்லைங்களா? இருக்குதா இல்லையா? என்ன பாபு அண்ணா, உங்களுக்கு இருக்குதா? நான் ஜெபிக்கிறேன், வாரம் கோயிலுக்கு போகிறேன், ವಾರ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ, ನಾನು ಬೆಳಗ್ಗೆನೂ ರಾತ್ರಿನೂ ನಾನು ಏನು ಮಾಡ್ತೀನಿ, ನಾನು ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತೀನಿ, ಆದರೂ ನನಗೆ ಯಾಕೆ, ನೀವು ನನ್ನ ಜೊತೆಗಿದ್ದರೆ ಯಾಕೆ ನನಗೆ ಈ ಥರ? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿರೋ ಇಲ್ವೋ? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಕ್ಕೆ ಟೈಮ್ ಇಲ್ಲ, ಇದರಲ್ಲಿ ಬೇರೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಎಲ್ಲಿಂದ ಕೇಳ್ಕೊಂಡಿರೋದು அப்படிங்கிறீங்களா? அப்போ சில நேரம் நம்ம நம்முடைய ஜெபம் கூட இங்கே தான் இப்படி தான் இருக்கிறது இல்லைங்களா? ஐயோ நான் என்னத்துக்கு நான் இப்படி இருக்கிறேன், ஏன் நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு நாமே அநேக நேரம் கேட்குறது உண்டு. ஆனால் ஏன் அந்த நிலைமைக்கு நாம் போனோம்ங்கிறது நாம் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம யோசிக்க கூட நம்ம மாட்டோம். ஏன் யோசிக்க மாட்டோம்? ஏன்னா சில காரியங்கள் நாம் ஆண்டவருக்கு கேட்காமையே நம்ம பண்ணியிருப்போம். அந்த இடத்துல என்ன பண்ணுறது, அந்த இடத்துல போய் இருப்போம் இல்லைங்களா? அதே 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். ஏன் அவங்க அந்த நிலைமைக்கு போனாங்கன்னு நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஹவுது, ஆமாம். அவர்கள் என்ன பண்ணாங்களாம், கர்த்தருடைய பார்வைக்கு வேண்டாததை செய்தாங்க. கர்த்தருடைய கண்ணுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, வேண்டாததை அவங்க செஞ்சாங்க. நீங்கள் வாசிங்க ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. ಇಸ್ರಾಯೇಲ್ಯರು ತಿರುಗಿ ಯೆಹೋವನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ದ್ರೋಹಿಗಳಾದದರಿಂದ ಏನಾಗಿದ್ರು, ದ್ರೋಹಿಗಳು ಆಗಿದ್ರಿಂದ ಆತನು ಅವರನ್ನು 7 ವರ್ಷಗಳ ಪರ್ಯಂತರ ಮಿದ್ಯಾನಿಯರ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿದನು. ಅವರೆಲ್ಲ ಎಲ್ಲಿದ್ರಂತೆ ಅದನ್ನು ವಾಸಿಂಗೆ.
எங்க இருந்தாங்க? அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். எங்க இருந்தாங்க? அப்படியே கீழே வாசிங்க. மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். ஆமா, இதுக்கு முன்னால அவங்க எங்க இருந்தாங்க? பாலும் தேனும் ஓடுற தேசத்துல இவங்கெல்லாம் எங்க இருந்தாங்க? சில நேரம் ஆண்டவர் அப்படிதான், ஆண்டவர் இல்லை, நம்ம அப்படிதான். ஆண்டவர் நீங்கள் கேட்காததெல்லாம் கொடுத்துட்டாருன்னா அப்புறம் குகையிலையும் அங்கேயும் இங்கேயும் ஒளிஞ்சிட்டு ஓடி தான் தெரியணும். இஸ்ரேல் ஜனங்களை எங்கே கொண்டுட்டு போய் விட்டாரு? பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் அவங்கள விட்டாங்க. அவங்கெல்லாம் கொளுத்து போய் இப்போ எங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க? ಗೇವಿಲಿಯೋ ಎಲ್ಲಿ ಗುಹೆಯಲ್ಲೂ ಅದರಲ್ಲಿ ಹೋಗಿ ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಎಲ್ಲಿದ್ರು ಅವರು? ಹಾಲು ಜೇನು ಓಡುವ ದೇಶದಲ್ಲಿ ಅವರು ಇದ್ದಾರೆ. அப்போ சில ஆசீர்வாதங்கள் நீங்க கேட்கும்போது ஆண்டவர் கொடுத்தா பாலும் தேனும் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா அப்புறமா நீங்க அதெல்லாம் விட்டுட்டு எங்கே தான் ஓடுவீங்க? ஊரை விட்டு ஓடிட்டு அங்கே எங்கேயாச்சும் சுற்றிட்டு இருப்பீங்க. பாலும் தேனும் கேட்காம கொடுத்துட்டாருன்னா அப்படி பண்ணிடுவீங்க அல்வா? ஆண்டவர் தான் இஸ்ரேலை பார்த்து சொல்கிறாடி, ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாடி, உன்னை நான் கானான் தேசத்துக்கு. அவங்க கேட்கல. அவங்க கேட்டாங்களே நான் கானான் தேசத்துக்கு போகணும்னு? கேட்கல. உன்னை பெரிய ஜாதியாக மாற்றேன், உன்னை எங்கே கொண்டுட்டு போகிறேன்? இஸ்ரேலே உன்னை நான் எங்கே கொண்டுட்டு போய் சேர்த்துக்கிறேன்? பாலும் தேனும் தேசத்தில் கொண்டுட்டு போய் சேர்க்கிறேன். அவங்க கேட்கல, ஆனாலும் அவர் கொண்டுட்டு போய் அங்கே விட்டார். ಅದೇ ಥರ ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದಗಳು ದೇವರು ನಮಗೆ ಕೇಳದೆ ಅವರು ಕೊಡ್ತಾರೆ. ಅದನ್ನು ನಾವು சரியாகி ನಾವು ಅದನ್ನು ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதை நம்ம சரியாக நம்ம வைக்காட்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அப்புறம் நம்ம அங்கேயும் இங்கேயும் ஓடி அப்புறம் என்ன பண்ணணும், அப்புறம் அங்கேருந்து அழுகிறோம், ஐயோ ஆண்டவரே நீ எங்களோடு இருந்தால் நான் ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறேன்? இந்த நிலைமைக்கு போனதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய திருஷ்டியிலே அவங்க என்ன பண்ணாங்களாம்? அவங்க துரோகியாக இருந்தார்களா? அப்போ சில ஆசீர்வாதங்கள் நம்மை தேவனுடைய பார்வைக்கு துரோகியாக அது மாற்றிடும். என்ன பண்ணும்? எப்படி மாற்றிடும்? எப்படி மாற்றிடும்? உட்காந்து அழுது அழுது கேட்பீங்க. ஆண்டவர் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறமா அழுகாச்சும் நின்றும், கோயிலுக்கு வர்றதும் நின்றும் இல்லையா? கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துட்டா நான் வீட்டில் இருந்தே யூடியூப்பில் பார்த்துக்கிறேங்க. எங்கேருந்து பார்த்துக்கிறேன்? ஆமாம். என்ன பண்ணுறேன்? காலையில் எந்திரிக்க முடியறதில்ல. குழந்தைகளெல்லாம் எந்திரிச்சு நான் என்ன பண்ணணும்? ரெடி பண்ணணும். ಮಕ್ಕಳು நல்லா ಎಬ್ಬಿಸೋದಕ್ಕೆ ಒಂದು ಅರ್ಧ ಗಂಟೆ ಆಗೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಮಕ್ಕಳಿಲ್ಲ ಅಂತ ಕೂಗಾಡ್ತಾ ಇರ್ತೀರ. ದೇವ್ರು ಮಕ್ಕಳು ಕೊಟ್ಟರೆ ಆಮೇಲೆ ಅಯ್ಯೋ ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ ಏನು ಮಾಡಬೇಕು? ನಮಗೆ ரெடி குழந்தை தூங்கிட்டு இருந்துச்சுங்க. இப்படி தான் ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாள். ஏமா சர்ச்சுக்கு வரலன்னா, ஐயோ குழந்தை என்ன பண்ணிட்டு இருந்துச்சான், அது எந்திரிச்சா அது என்ன பண்ணுமா, அது விசித்திரமாக ஆடும். அது என்ன பண்ணும்? தூக்கத்தில் எழுப்பிட்டு கொண்டுட்டு வந்தால் ரொம்ப கஷ்டமாயிருங்க. நீ தூங்க வச்சாதான் பெருசான ரொம்ப கஷ்டமாயிரும். சின்ன வயசில் விசித்திரமாக ஆடினா பரவாயில்ல, அது குழந்தைன்னு விட்டுருவோம். ஆனால் பெரியவங்களாயிட்டு விசித்திரமாக ஆடினா அவனை பைத்தியம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? குழந்தையில விசித்திரம் ஆடினாலும் நீ ஆலயத்துக்கு கொண்டுட்டு வா. என்ன பண்ணு? நீ ஆலயத்துக்கு கொண்டு வா. தேவனுடைய பார்வையில் நீங்கள் துரோகியாக நடக்கக்கூடாது. தேவனுடைய பார்வையில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், கொஞ்சம் சொகசு வந்துட்டாவே ஆகாது. அந்த காலத்தில் பஸ்ஸுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நின்றுட்டுருப்பாங்க. இன்னைக்கு கறிக்கடை முன்னால் 10 நிமிஷம் நின்னாவே கோவம் வருது. பஸ் ஸ்டாண்டுக்கு வெயிலில் அவ்வளோ தூரம் போய் நின்று
1 மணி நேரம் நின்று பஸ்ஸுக்கெல்லாம் போக முடியுது. இன்றைக்கி என்ன சொகுசு வந்துருச்சுன்னா கறிக்கடை முன்னாலும் 5 நிமிஷம் நிற்கிறதுக்கு அதுக்குள்ளே டென்ஷன் ஆயிடுது. பார்த்தீங்களா சொகுசு எவ்வளோ தூரம் எங்கே கொண்டுட்டு வந்து நிறுத்துதுன்னு. அப்படிதான் ஆண்டவர் உங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் கேட்டிங்கன்னா இப்படி எல்லாம் ஆகும் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நேரம் இருப்பா, நீ என்ன பண்ணு, நீ தாழ்மையாகவும் பொறுமையாகவும் நீ இரு, இல்லாட்டி நீ துரோகி ஆயிடுவ, நீ எனக்கு எதிரி ஆயிடுவ, நீ என்னை விட்டு என்ன பண்ணிடுவ, தூரம் போயிடுவ. அதனால தான் நீ அப்படியெல்லாம் போகாத, நீ அப்படியெல்லாம் அலையாத. அதனால நீ என்ன பண்ணு, நான் உனக்கு என்ன பண்ணுறதில்ல, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நான் உனக்கு பாலும் தேனும் தேசத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இல்லைங்களா? அப்போது இவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு தூரம் போய் அவர்கள் எங்கே வேணால் குகையிலையும் ಅಲ್ಲೂ ಇಲ್ಲೂ ಹೋಗಿ ಬಚ್ಚಿಕೊಂಡು ಅದನ್ನು ಅರಣ್ಯವಾಗಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರು, நல்லா இருந்த தேசத்தை விட்டு. அப்போ சில கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கலன்னா நாம் உள்ள பார்க்கணும், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நமக்குள்ளே நாம் மறுபடியும் ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணணும், ஆண்டவரே ஏன் எனக்கு இன்னும் இந்த பதில் இன்னும் எனக்கு கிடைக்கல என்று. அப்போ ஆண்டவர் என்ன பதில் கொடுக்குறாரோ அதற்காகவும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணுமா, நாம் அதுக்கு காத்து கொண்டு இருக்கணும். இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நேரடியாக நீ போகாத, நீ போய் அங்கே காத்துரு, அந்த மரங்களுக்கு மேலே சத்தம் வரும்போது நீ யுத்தத்துக்கு நீ போ. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஏதாச்சும் செய்யப்பா, நீ இப்படி செய்யன்னு சொன்னால் அது ஆண்டவருக்கே நம்ம சொல்கிறோம், ஏன் ஆண்டவரே நேராக போய் சீக்கிரம் முடிச்சிடலாம் இல்லையா, ஏன் நான் சுற்றிட்டு நான் போகணும், ஏன் நான் இந்த காரியத்தையெல்லாம் நான் செய்யணும், ஏன் மறுபடியும் நான் காத்துட்ருக்கணும், அங்கே போய் நான் வேறு காத்துட்ருக்கணுமா? நீங்கள் மறுபடியும் நீங்கள் சொல்கிற அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு நான் ஐயோ எப்போ சத்தம் வரும் நான் காத்துட்ருக்கணுமான்னு நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணுவோம், அட்வைஸ் கொடுக்குவோம். அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, நேராகவே எனக்கு என்ன பண்ணிடுங்க, நீங்கள் நேரடியாக போய் எனக்கு யுத்தத்தில் ஜெயிக்க வச்சுருங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவருக்கே சில காரியங்கள் நாம் சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு க்ளீனாக கேட்டு அதன்படி நம்ம என்ன பண்ணணும், நம்ம நடக்கணுங்க, அதன்படி நம்ம நடக்கணும். அடுத்தது பொறுமையே இல்லை, ஆண்டவர் பதில் கொடுக்கறதுக்கு பொறுமையே இல்லை. வாசிப்போம் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கள். 1 ಸಾಮುವೇಲ್ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 11 ஓதி 11 வாசிங்க. நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் குறித்த நாள் திட்டத்திலே நீங்கள் வராதபடியினாலும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். போதுங்க, ಕನ್ನಡದಲ್ಲಿ ವಾಸಿಸುங்க. ಸಮುವೇಲನು ಅವನನ್ನು ಇದೇನು ನೀನು ಮಾಡಿದ್ದು ಎಂದು ಕೇಳಲು ಅವನು ಜನರು ಚದರಿ ಹೋಗುವುದನ್ನು ನೀನು ನಿಯಮಿತ ಕಾಲದಲ್ಲಿ ಬಾರದಿರುವುದನ್ನು ಫಿಲಿಸ್ಟಿಯರು ಮಿಕ್ಮಾಷಿನಲ್ಲಿ ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕೂಡಿಕೊಂಡಿರುವುದನ್ನು ನೋಡಿ ನಾನು ಯೆಹೋವನಿಗೆ ಶಾಂತಿ ಅರ್ಪಣೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮೊದಲೇ ಫಿಲಿಸ್ಟಿಯರು ಗಿಲ್ಗಾಲಿಗೆ ಬಂದು ನನ್ನ ಮೇಲೆ ಬಿದ್ದಾರೆಂದು ಭಯಪಟ್ಟು ಸರ್ವಾಂಗ ಹೋಮವನ್ನು ಸಮರ್ಪಿಸುವುದಕ್ಕೆ ಮುಂಗೊಂಡೆನು. ಹೌದು, ನಾನೇನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ, ಮುಂಗೊಟ್ಟೇನು. நீங்கள் வரல, எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துருச்சு, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நானே என்னுடைய வகையில் நான் தேடி போயிட்டேன். ஐயோ இப்படி வந்துட்டாங்களே, நம்ம என்ன பண்ணுறதில்ல,
ஆண்டவர் நமக்கு கொடுத்த நேரம் வரைக்கும் நம்ம காக்கிறதே இல்லை, பொறுமையே இல்லை. ஐயோ இல்லை ஆண்டவர், நம்மளும் அதே போல் தான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஐயோ அவன் வேற வந்துட்டாங்க, வீட்டுக்கிட்ட வந்துட்டான், நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு ஒன்றும் தெரியல. நீங்கள் வேற எனக்கு ஒன்றும் ஒரு பதிலும் ಸೊಲ್ಲಲ್ಲ. ನನಗೇನು ಇನ್ನೂ ನೀವು ಉತ್ತರನೇ ಕೊಡಲಿಲ್ಲ. ಆದರೆ ಓನರ್ ನಮ್ಮನ್ನ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಮೇಲೆ ಕೂತ್ಕೊಂಡು ತಲೆ ಮೇಲೆ ಇಲ್ಲ ಬೆನ್ನ ಮೇಲೆ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಏನು ಮಾಡೋದು? ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನೇ ಹುಡ್ಕೊಂಬಿಟ್ಟೆ. ನಾನೇ ಒಂದು ಪರಿಹಾರನೂ ಅಯ್ಯೋ ಕಷ್ಟ, ಕಷ್ಟದ ಮೇಲೆ ಕಷ್ಟ. ಏನು ಮಾಡೋದು ದೇವ್ರೆ, ನಾನು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬೇಡ್ಕೊಂಡೆ. ಬೆಳಗ್ಗೆ ರಾತ್ರಿ ಹಗಲು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಆದರೆ ನೀವು ನನಗೇನು ಮಾಡಲಿಲ್ಲ. ಹೌದು, ஐயோ நீங்கள் சுகமே கொடுக்கல ஆண்டவரே, எங்கே நான் செத்து போயிடுவேணுன்ட்டு நான் டாக்டர்கிட்ட ஓடி போயிட்டேன். இல்லையா? எத்தனை தடவை நம்முடைய வழிகளை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆண்டவருடைய பதிலுக்கு நாம் என்ன பண்ணலை? ஆமாம், காத்திருக்கலன்னு அநேக காரியங்கள். அது எந்த விஷயமாக இருக்கட்டும், கல்யாணத்து விஷயத்துலையும் இருக்கட்டும், இல்லை வீட்டு விஷயத்துலையும் இருக்கட்டும், இல்லை உங்களுடைய எந்த விஷயம் ஃபைனான்சியல் விஷயத்துலையும் இருக்கட்டும், ஆண்டவர் ஏதோ கொடுக்கணும்னு நினைப்பார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? ಅವರು ಆಕೆಯನ್ನು, ಅಮ್ಮ ನೀನು ಯಾಕೆ ಅಳುತ್ತಿ ಎಂದು ಕೇಳಲು ಆಕೆ, ನನ್ನ ಸ್ವಾಮಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ, ಆತನನ್ನು ಎಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂದಳು. ಅದನ್ನು ಕೇಳಿ ತಿರುಗಿಕೊಂಡು ಯೇಸು ನಿಂತಿರುವುದನ್ನು ಕಂಡಳು. ಆದರೆ ಆತನು ಯೇಸು ಅಂತ ಆಕೆಗೆ ತಿಳಿಯಲಿಲ್ಲ. ಆತನು ಯೇಸು ಎಂದು ಆಕೆಗೆ ಏನಾಗಲಿಲ್ಲ? ತಿಳಿಯಲಿಲ್ಲ. சில நேரம் நம்முடைய ஜெபம் கூட அப்படி தான் இருக்கும். ஆண்டவர் பக்கத்துலேயே தான் இருப்பார், உங்களை ஆறுதல் படுத்திட்டு தான் இருப்பார். ஆனாலும் ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு தேடிட்டு இருப்போம். கேட்குறோம். அப்படி இந்த ஆண்டவர்கிட்டவே பார்த்து என்னைய சாமியை என்ன பண்ணிட்டாங்க, கொண்டுட்டு போயிட்டாங்க, இந்த இடத்துல காணோம். ஏன் அப்படின்னா நம்முடைய ஜெபம் நம்முடைய பிரச்சனை மேலே இருக்கிறபடினால தான் நமக்கு ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறது நமக்கு என்ன பண்ணுறதில்ல, உணர முடியறதில்லைங்க. நம்முடைய பிரச்சனைக்கு விட பெரியவர் ஆண்டவர்னா ஆண்டவர் கூட இருக்கிறாருங்கிற உணர்வு நமக்கு இருக்கும். ஆனால் நமக்கு பிரச்சனை ஆண்டவர் கூட மேலாக தெரிகிறபடினால தான் ஆண்டவர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தால் கூட நமக்கு என்ன பண்ணுறதில்ல, தெரியறதில்ல. இங்கேயும் அப்படி தான். அவருடைய இதெல்லாம் என்னவா இருந்தது, யோசனையெல்லாம் எங்கே இருந்தது? ஐயோ என்னுடைய ஆண்டவருடைய சரீரத்தை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்களேங்கிற ஒரு கவலை தான் இருந்தது வெளியோ. அந்த இடத்துல ஆண்டவர் நின்றுட்டுருக்கிறார் என்று அவ யோசிக்க கூட அவ பார்க்கல. நம்முடைய ஜெபங்களும் அப்படி தான் இருக்கும். ஜெபம் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைங்கிற ஜெபமாக தான் இருக்கும் வெளியோ. பக்கத்தில் பிரச்சனைக்கு விட மேலே பெரிய ஆண்டவர் பக்கத்தில் நின்றுட்டுருக்கிறாருங்கிறது உணர்வு நமக்குள்ளே இருக்கிறது இல்லை. ನಮ್ಮ ಕಷ್ಟದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡದಾಗಿ ದೇವ್ರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ ಅಂತ ನಾವೇನು ಮಾಡಲ್ಲ, ಅನೇಕ ಸಲ ನಾವು ಮರ್ತೋಗ್ಬಿಟ್ಟಿರ್ತೀವಿ. ದೇವ್ರ ಹತ್ರ ಇದ್ದಾರಂತನೂ அதுக்கு தான் நமக்கு பதில் வருமோ வராதோங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இல்லை. அதனால தான் நம்ம எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி நம்மளே எப்படியாச்சும் சரி செய்திடலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், தேவனை விட்டு நம்மளே எதா பண்ணுறோம். ஆனால் பக்கத்துலேயே ஆண்டவர் நின்றுட்டுருக்கிறதை நம்ம உணர மாட்டோம். அப்படியே கீழே வாசிங்க, கீழே வாசிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியுது. வாசிங்க 16ஆம் வசனத்தை வாசிங்கள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றால், அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். ஆமா, கூப்பிடும்போது தான் அவளுக்கே ஐயோ ரபோனி, ஆண்டவரே நீர் இந்த இடத்துல தான் இருக்கிறீங்களா,
இவ்வளோ நேரம் பிரச்சனையை தான் அவள் யோசிச்சுட்டு இருந்தா. பிரச்சனைனால ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறது கூட அவள் என்ன பண்ணிட்டான், மறந்துட்டாங்க. மறந்து அவள் என்ன சொல்கிறா, ஐயோ யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களே, எங்காச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு ஆண்டவர்கிட்டயே நம்மளும் சில நேரம் கேட்போம். எப்படியாச்சும் ஆண்டவரே உதவி செய்ய வந்தாருந்தா அவர்கிட்டயே கேட்போம், என்னன்னு நீங்கள் எப்படியாச்சும் உதவி செய்யுங்க, என் ஆண்டவர் தான் கை விட்டுட்டாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்டயே போய் சொல்லுவோம். என்ன ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில் அவர் வாக்கு கொடுத்துருக்கிறாருங்க. நமக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வாக்கு கொடுத்துருக்கிறார். வாசிப்போம் மறுபடியும் அந்த வாக்கை நம்ம மறக்காமல். ஐசாயா 43:2 நீங்கள் வாசிங்கள், நம்ம முடிக்கலாம். ஐசாயா 43:2. நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது என்ன பண்ண மாட்டாய், வேகாது இருக்க மாட்டாய். ஆமாம், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அப்படியே கீழே வாசிங்க. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். போதும். அதனால 1ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது நான் உன்னை என்ன பண்ணேன், நான் உன்னை உருவாக்கினேன். என்ன பண்ணேன், ಏನಡತೆ ಒಂದೇದು ನಾನು ನಿನ್ನನ್ನು ನಾನು ನಿನ್ನನ್ನು ರೂಪಿಸಿದ್ದೇನು. ಆದ್ದರಿಂದ ನೀವೇನು ಮಾಡಬೇಡಿ, ವಾಸಿಂಗೆ ಕನ್ನಡத்தில் ಯಾಕೋಬ್ ವಂಶವೇ, ಇಸ್ರಾಯೇಲ್ ಸಂತಾನವೇ, ನಿನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿ ರೂಪಿಸಿದವನಾದ ಯೆಹೋವನು ಹೀಗೆ ಎನ್ನುತ್ತೇನೆ, ಭಯಪಡಬೇಡ, ಭಯಪಡಬೇಡ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ವಿಮೋಚಿಸಿದನಲ್ಲ, ನಿನ್ನ ಹೆಸರು ಹಿಡಿದು ಕರೆದನಲ್ಲ, ನಿನ್ನ ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆದನಲ್ಲ. ಹೌದು, ನಿನ್ನ ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆದಿರೋ ದೇವರು ನೀವು ಯಾವ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ ಆತನಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. பேர் சொல்லி அழைத்த தேவன் உங்களுக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு அவருக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் பயப்படாதீங்க, என்னுடைய பதிலுக்காக நீங்கள் காத்திருங்க. அல்லேலூயா. நான் பதில் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் காத்திருங்க. என்னுடைய பதிலோ நீங்கள் யோசிக்கிறதுக்கு மேலாக பெரிய பதிலாக அது இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பதிலுக்காக நீங்கள் காத்திருங்க. அல்லேலூயா. தேவன் நமக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாத. நீ நீ தண்ணீர் கடந்தாலும் சரி, அக்னியில் நடந்தாலும் சரி, எந்த மாதிரி பிரச்சனையில் இருந்தாலும் சரி, தேவன் உன்னோடு இருக்கிறார். உங்களை எடுத்து சொல்லுவார். அக்னி இருக்குதுன்னா ஐயோ அங்கே போகாத அப்படின்னு சொல்ல மாட்டார். நீ அக்னிக்குள்ளே நடக்கும்போது ஆண்டவர் உன்னோடு இருப்பார். அல்லேலூயா. நீர் தண்ணீருக்குள்ளே நடக்கும்போது ஆண்டவர் உன்னோடு இருப்பார். நீ கஷ்டம் இருந்து ஆண்டவர் ஐயோ அங்கே கஷ்டம் இருக்குது நீ அங்கே போகாதன்னு சொல்ல மாட்டார். நீ கஷ்டத்தில் நடக்கும்போது ஆண்டவர் உன்னுடைய கஷ்டத்துக்குள்ளே அவரும் நடப்பார், அவர் வழி நடத்துவார். ஏனென்றால் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை. கஷ்டத்தை பார்த்து பயந்து ஓடுகிற ஜனங்கள்ல நம்ம, கஷ்டத்துக்கு அதுக்கு எதிர்த்து நின்று ஜெயிக்கிற வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும். அதனால தான் அவர் ஐயோ அங்கே கஷ்டம் இருக்குதுன்னு உன்னை தூக்கிட்டு போக மாட்டார். அங்கே கஷ்டம் இருந்தால் போ, நான் உன்னோட இருக்கிறேன். நீ அந்த கஷ்டத்தை என்ன பண்ணு, நீ ஜெயம் கொள்ளு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜெயம் கொள்றது தான் ಜಯ ಹೊಂದುವುದೇ ಕ್ರಿಸ್ತನ ಬಾಳ್ಕೆ. ಹೇಡಿಯಾಗಿ ಓಡೋದಲ್ಲ ಕ್ರೈಸ್ತರ ಬಾಳು. ಯಾಕಂದರೆ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಯಾರಿದ್ದಾರೆ, ದೇವರಿದ್ದಾರೆ. ಕಷ್ಟದಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಜೊತೆಗೆ ಬರುವ ದೇವನಾಗಿ ಇದ್ದಾನೆ. ಅದಕ್ಕೆ ಮೊದಲನೇ ಹಾಡೆ ಅದೇ ಹಾಡಿದ್ದು, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ ನನಗೆಂದು ಜಯ
ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. நீங்கள் எந்த பிரச்சனையில் நடந்தாலும் தேவனுக்காக காத்திருங்க, அவருடைய பதிலுக்காக காத்திருங்க. உங்களை அவர் ஜெயமுள்ள வாழ்க்கையாக அவர் நடத்துவார். கண்களை மூடுவோம், செய்யலாமா? ஹல்லேலூயா, ಸ್ತೋತ್ರಂ ಕರ್ತಾವೇ. ಏನೇನು ಕಷ್ಟ ಬಂದರೋ ನನಗೇನು ಚಿಂತೆ ಇಲ್ಲ, ಏನೇನು ಕಷ್ಟ ಬಂದರೋ ನನಗೇನು ಚಿಂತೆ ಇಲ್ಲ. ಯಾರೇನು ಹೇಳಿದರೋ ಯಾರೇನು ಹೇಳಿದರೋ ನಾ ಸೋತು ಹೋಗಲಾರೆ, ನಾ ಸೋತು ಹೋಗಲಾರೆ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ನನ್ನ ರಾಜ ಮುಂದೆ ಸಾಗುವ, ಜಯಧ್ವಜ ಹಾರಿಸುವ. ನನ್ನ ರಾಜ ಮುಂದೆ ಸಾಗುವ, ಜಯಧ್ವಜ ಹಾರಿಸುವ. ಗರಿಗಳ ಕೈಯಲ್ಲಿಡಿದು, ಗರಿಗಳ ಕೈಯಲ್ಲಿಡಿದು ನಾವು ಸಣ್ಣ ಹಾಡುವೆನು, ನಾವು ಸಣ್ಣ ಹಾಡುವೆನು. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ನನಗೆ ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು. ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ನನಗೆ ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು. ಏನೇನು ಕಷ್ಟ ಬಂದರೋ ನನಗೇನು ಚಿಂತೆ ಇಲ್ಲ, ಏನೇನು ಕಷ್ಟ ಬಂದರೋ ನನಗೇನು ಚಿಂತೆ ಇಲ್ಲ. ಯಾರೇನು ಹೇಳಿದರೋ ಯಾರೇನು ಹೇಳಿದರೋ ನಾ ಸೋತು ಹೋಗಲಾರೆ, ನಾ ಸೋತು ಹೋಗಲಾರೆ. ಕ್ರಿಸ್ತರಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ನನಗೆ ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಉಂಟು. ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ನನಗೆ ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು. ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ನನಗೆ ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು. ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ನನಗೆ ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು. ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ನನಗೆ ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು. ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ನನಗೆ ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು, ಜಯ ಉಂಟು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிவாக புஷ்பா சிஸ்டர் அவர்கள் ஜெயிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தேவனே. ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். நீ அத்தியமோ சுமேனியோ நோக்கி மந்திரிஷ்டினாது யத்திபஸ். தேவரே, எங்களை மத்தியத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறதுக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்களோட பிரச்சனத்தை உணர்த்தியதுக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா வேத வசனம் கொண்டு ஆண்டவரே எங்களுடைய கிருதயங்களை விருத்த சேதனம் செய்ததுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன். ஆண்டவரே, காலி பாத்திரமாய் கடந்து வந்த சகோதரிகள் தேவனே, ஒரு சிலர் கிருதயத்தில் இருந்த வேதனை ஆண்டவரே நீ அறிஞ்சிருக்கிறதுக்கு நன்றி. அதுக்கேற்ற வசனத்தை நீ கொடுத்ததுக்கு நன்றி. ஆண்டவரே, அக்னியில் போனாலும் நீ எரிஞ்சு போவதில்லை, தண்ணீரில் குடி போனாலும்
நீ முழுகி போவதில்லை. உன்னோடப்ப நான் இருக்கிறேன், பயப்படாதே, திகையாதே, உன்னை என்னை வலங்கரம் தாங்கி இருக்கிறேன்னு சொல்லி வாசனத்தை கொடுத்ததுக்கு நன்றி. காத்திருக்கும் போல் கிருதயம் சோர்ந்து போகும், கடிக்கும் போலோ ஜீவ விருஷம் வந்து ஆண்டவரே வேதத்தில் உண்டு. ஜீவ விருஷத்தை கடிக்குவான் இவர்கள் ஆயுதமாயிருக்கட்டும் அப்பா, ஓரோருத்தரும் ஆயுதமாயிருக்கட்டும் ஆண்டவரே. அவர் அவஸ்தைகளை நீ அறிந்ததுக்கு நன்றி சொல்லுகிறமா. சீத்தையாலிமை குஷியாலதி அஹல்லினமயு இன்னிக்கு மூசியாலாபி ரோபி குத்தியாலோவா ரபினா லஷிரு இனிந்தியா அந்தியா துகோலேமி கீத்யமா ஓ தேஷி லாயக்கிமி ஒல்லோதி சிந்தாரச்சி லாத்தி பூரி கீந்திமா. ஆமாண்டவரே, ஓரோருத்தர் அவஸ்தை நீ அறிந்ததுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற சோதனை நீ அறிகிறார்களப்பா. எது வந்தாலும் நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே இந்த பல்கான நீ பேசி இருக்கிறதுக்கு நன்றி. ஒருத்தரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. வேத வசனத்தினால கிருதயங்களை எல்லாம் சேதனம் செய்து ஆண்டவரே உமக்கேற்ற பாத்திரமாயிருக்கட்டும், உம்மோட வருவைக்கு ஆயுதமாயிருக்கட்டும். சீக்கிரத்தில் நீங்க வரும். ஏனென்றால் அதன் அடையாளங்கள் ஆண்டவரே ஒரு ஒரு இடங்களை காமிச்சு கொண்டே இருக்கிறார்கள்ப்பா. நாங்கள் இங்கே சுதந்திரமாய் ஆராதிக்கும்போ பல தேசங்களும் முடியாத கஷ்டப்படுதுன்னு ஆண்டவரே அப்பா, அவர்கள் எல்லாம் நாங்கள் நினைவுறுகிறேன் தேவனே. அப்பா, எங்களுக்கு கடமை இருக்குது. நாங்கள் ஆண்டவரே ஏனோ தான் வந்து வாழா எங்களை வருന്നില്ലப்பா. உமக்காய் தெரிஞ்செடுத்த பாத்திரமாயிருக்கிறதுனாலே பயன்படுத்துவான் நீ சகோதரிமார்களையும் சகோதரிமார் அவர் குடும்பங்களையும். யார் யார் இவர் சோர்ந்திருக்கணும் ரசிக்கப்படாதிருக்கிறதோ வரும் நாள்கள் அழிந்து வரட்டும் ஆண்டவரே. பிதாவின் விருப்பம் இல்லாமல் ஒருவரும் குமாரன் எடுத்து வர முடியாதப்பா. நீங்க சந்திக்கும் சபையை பரிசுத்தப்படுத்தும் வேதவசனத்தின் அடியனும் ஆவி ஆத்ம சரீரத்தை உங்களோட பாதத்தை தருகிறேனப்பா. காலை நேரத்தில் மடி எடுத்து நீ பயப்பட வேண்டாம், நான் என்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி அதே வசனத்தை இன்னும் கேட்குவான் கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறேன் அப்பா. பெரிய காரியத்தை செய்து தடங்களை நீக்கி அடியனும் வருவான் உதவி செய்ததுக்கு நன்றி செய்து பெரிய காரியத்தை செய்ய வழி நடத்திக் கொள்ளும். கொடுத்த செய்தி கொடுத்த தாசனை பலப்படுத்தும், இனியும் வல்லமையோட பயன்படுத்தும். ஆதி காலத்துல அப்போஸ்தல சபையை போல சபையை நீ மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்க. முன்மாறி மழையும் பின்மாறி மழையும் சபைகளை ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்க. பரிசுத்தாவிட வல்லமை நிரம்பி நிறைய வேண்டும், அதிசயங்களை நடக்க வேண்டும் ஆண்டவரே. கட்டுள்ளவர் கட்டுகள் விடுதலை அடைய வேண்டும். தேவதாசன் அக்னிமயமாய் மாற்ற வேண்டும், நாவின் அக்னிமயமாய் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. குடும்பத்தை அக்னிமயமாய் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்க. அவருக்கு ஆண்டவரே சிலுவையில் நிற்கும்போது மரவில் நின்று பேசும்போது ஆண்டவரே குடும்பம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கட்டும். வல்லமையோடு எடுத்து பயன்படுத்தி ஊருக்கு அவர் வெளிச்சமாகட்டும். ஊருக்கு காவல்காரா இருக்கிறேன் இவர்கள் ஆண்டவரை வெளிச்சமாயிருக்கட்டும். காவல்காரா நேரம் என்ன ஆயிடுச்சு கேட்கும்போது வெடிய காலமாய் எஜமானனே என்று சொல்லும் அளவுக்கு சபையை எழுப்பி நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறவா. ஆவிக்குரிய கனிகளும் வரங்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும், சபையை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருத்தரும் பாதத்தை தருகிறேன். ஒரு வார காலம் அவர்களுக்கு தேவையான மண்ணை கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தரும் பலப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதிச்சு வழி நடத்தி காக்கும். மீட்பெரும் ரட்சகனாகிய இயேசு மூலம் வேண்டிய ஜெபங்கள் நல்ல தகப்பனே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நீங்க வருவது. ஆமென். ஹalleluya லூயா ஹalleluya ஹalleluya லூயா ஹalleluya 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 ஆமென் ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென். May the grace of the Lord Jesus Christ, the love of the Father and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. 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 தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாக போயிட்டு வாங்க.